Hi friends, 12th Business Max, example 2.34. Evaluate integral of dx divided by x into x power 3 plus 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நம்ம டைரெக்டாக ஃபார்மில் அப்ளை பண்ண முடியாது. அப்போ கீழே என்ன எடுத்துக்கணும்? டேக் இந்த எக்ஸ் கியூபை டீன்னு எடுத்துக்கணும். அப்போ டேக் டி ஈக்குவல் டு எக்ஸ் கியூப். அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும் நம்மளுக்கு? டிடி ஈக்குவல் டு எக்ஸ் கியூப்பை பண்ணால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 3x ஸ்கொயர் இன்டூ டிஎக்ஸ். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் இங்கே இருக்கட்டும். இந்த 3 இந்த சைடு கொண்டு வரும்போது என்ன ஆயிரும் நம்மளுக்கு? டிவைடில் வந்துடும். அப்போ டிடி டிவைடட் பை 3 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ டிஎக்ஸ். அப்போ இதை நம்ம டி ஈக்குவல் டு எக்ஸ் கியூப்னு எடுத்துருக்கோம்ல, இதை கொண்டு வந்து இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ இன்டெக்ரல் ஆஃப் டிஎக்ஸ் டிவைடட் பை x into x cube plus 1 equal to integral of, இப்போ இங்கே dx தான் இருக்குது. ஆனால் இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குது? x ஸ்கொயர் dxன்னு இருந்தால் மட்டும்தான் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண முடியும். அதே மாதிரி t ஈக்குவல் டு எக்ஸ் கியூப், இங்கே நம்ம t போட்டுருவோம். பட் எக்ஸுக்கு என்ன பண்ண முடியும்? அப்போ இதுவும் எக்ஸ் கியூப்பாக இருந்தால் மட்டும்தான் t சப்ஸ்டியூட் பண்ண முடியும். இப்போ எல்லாத்தையுமே நம்ம டீயாக மாற்றணும். அப்போ இங்கேயும் என்ன வேணும்? எக்ஸ் கியூப் வேணும். அப்போ ஒரு எக்ஸ் இருக்குது. இன்னும் எத்தனை எக்ஸ் வேணும்? 2 எக்ஸ். அதே மாதிரி மேலேயும் இங்கே என்ன வேணும்? எக்ஸ் ஸ்கொயர் வேணும். அப்போ மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர். மல்டிப்ளை பண்ணுறோம் எக்ஸ் ஸ்கொயரில் டிவைட் பண்ணுறோம். அப்போ என்ன வரும் நம்மளுக்கு? இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே என்ன வந்துடும் நம்மளுக்கு? எக்ஸ் கியூப் இன்டூ எக்ஸ் கியூப் பிளஸ் 1 டிஎக்ஸ். அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். மல்டிப்ளை அண்ட் டிவைடிங் பை எக்ஸ் ஸ்கொயரால் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ பார்ப்போம். எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ டிஎக்ஸ். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ டிஎக்ஸ்க்கு பதிலாக என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம்? டிடி டிவைடட் பை 3. அப்போ டிடி டிவைடட் பை 3 டிவைடட் பை எக்ஸ் கியூப் என்னன்னு வச்சுருக்கோம்? டி. அப்போ டி இன்டூ டி பிளஸ் 1. அப்போ இந்த டி பை 3 இருக்கா? இது எப்படி ரைட் பண்ணலாம்? 1/3 வெளியில் வந்துடும். 1/3 இன்டெக்ரல் ஆஃப் டிடி டிவைடட் பை டி இன்டூ டி பிளஸ் 1. இதை ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம். இப்போ இதை பார்க்குறோம். கீழே எப்படி இருக்குது நமக்கு? டி இன்டூ டி பிளஸ் 1. அப்போ இது டைரெக்டாக ஃபார்மில் அப்ளை பண்ண முடியாது. இதை பார்க்கும்போது எப்படி இருக்குது? பார்சியல் ஃப்ராக்ஷன் மாதிரி இருக்குது. அப்போ இது தனியாக இதை எடுத்து பார்சியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணி இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ என்ன பண்ணணும்? பை பார்சியல் ஃப்ராக்ஷன் dt இப்போ இருக்குல்ல, இதை எப்படி ரைட் பண்ணிக்கலாம்? 1/t இன்டூ டி பிளஸ் 1. இதை தனியாக எடுத்துக்கிட்டோம். பார்சியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணுறோம். இது பார்க்கும்போது எப்படி இருக்குது? 2 டேர்ம் இருக்குது. t1 t பிளஸ் 1. இதை எப்படி ரைட் பண்ணலாம்? a/t பிளஸ் b/t பிளஸ் 1. இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்கிறோம். இந்த டேர்ம் அப்படியே ரைட் பண்ணிட்டேன். ஈக்குவல் டு எல்சிஎம் எடுத்தால் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம். a இன்டூ டி பிளஸ் 1 பிளஸ் b இன்டூ டி டிவைடட் பை t இன்டூ டி பிளஸ் 1. இப்போ இந்த டேர்ம் என்ன ஆயிரும்? நம்மளுக்கு கேன்சல் ஆயிரும். இப்போ பேலன்ஸ் என்ன மட்டும் இருக்கும்? 1 ஈக்குவல் டு ஏ இன்டூ டி பிளஸ் 1 பிளஸ் பிடி. இப்போ ஏக்கும் பிக்கும் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ ஏ இங்கே பியை 0 பண்ணணும்னா என்ன பண்ணணும்? டிக்கு பதில் வேல்யூ 0 சப்ஸ்டியூட் பண்ண இந்த டேர்ம் 0 ஆயிரும். அப்போ ஏயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்போ கிஃப்ட் டி ஈக்குவல் டு 0 இருந்தால் வேல்யூ என்னது? 1 ஈக்குவல் டு ஏ இன்டூ 0 பிளஸ் 1 பிளஸ் பிடி பி இன்டூ 0. அப்போ இந்த டேர்ம் 0 ஆயிரும். அப்போ 1 ஈக்குவல் டு ஏ இன்டூ 1 என்ன வரும்? ஏ. அப்போ ஏயோட வேல்யூ 1. அடுத்தது ஏக்கு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ ஏயை 0 பண்ணணும்னா இங்கே பிளஸ் 1 இருக்குது. அப்போ இங்கே எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் 0 ஆகும்? -1. அப்போ டிக்கு பதில் வேல்யூ என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன்? -1. அப்போ 1 ஈக்குவல் டு ஏ இன்டூ -1 பிளஸ் 1 பிளஸ் பி இன்டூ -1. அப்போ 1 ஈக்குவல் டு ஏ இன்டூ இந்த டேர்ம் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். பிளஸ் இன்டூ மைனஸ் என்ன ஆயிரும்? பி இன்டூ -1 ப்ராடக்ட் பண்ணால் மைனஸ் பி. அப்போ பி ஈக்குவல் டு இந்த மைனஸ் இந்த சைடு கொண்டு வந்துடுவோம். -1. அப்போ பியோட வேல்யூ -1. ஏக்கும் பிக்கும் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ தேர்ஃபோர் 1/t இன்டூ டி பிளஸ் 1 ஈக்குவல் டு ஏக்கு வேல்யூ என்னது? 1/t. பிக்கு வேல்யூ -1. அதனால் -1/t பிளஸ் 1. இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அப்போ 1 இம்ப்ளைஸ் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ 1 என்னது? இன்டெக்ரல் ஆஃப் dx பை எக்ஸ் இன்டூ எக்ஸ் கியூப் பிளஸ் 1 ஈக்குவல் டு 1/3 இன்டெக்ரல் ஆஃப் dt டிவைடட் பை டி பிளஸ் டி இன்டூ டி பிளஸ் 1. அப்போ 1/3 இன்டெக்ரல் ஆஃப் இது என்ன எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? இதான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? 1/t மைனஸ் 1/t பிளஸ் 1 dt.
இப்போ இன்டெகிரல் பண்ணலாமா? அப்போ இன்டெகிரல் பண்ணால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 1/3 அப்படியே வந்துடும். 1/t பண்ணால் என்ன கிடைக்கும்? லாக் மாடு t மைனஸ் 1/t + 1 எப்படி எழுதலாம்? mod of t + 1 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்குவோம். ப்ளஸ் என்ன சேர்த்துக்குவோம்? கான்ஸ்டன்ட் டேர்ம் ப்ளஸ் k. அப்போ 1/3 இங்கே லாக்னு இருக்கு. நடுவில் என்ன இதில் இருக்கு? நம்மளுக்கு மைனஸில் இருக்கு. இப்போ மைனஸில் இருந்தால் எப்படி எழுதுவோம்? நம்மளுக்கு எக்ஸ்பொனன்ஷியல் ஃபார்மில் டிவைடில் எழுதுவோம். அப்போ லாக் ஆஃப் mod t டிவைடட் பை t + 1. இங்கே ப்ளஸில் இருந்தால் ப்ராடக்டில் எழுதுவோம். இங்கே மைனஸில் இருக்கனால டிவைடில் ரைட் பண்ணிட்டோம். ப்ளஸ் k. இப்போ t என்னன்னு நம்ம வச்சுருக்கோம்? x³ எடுத்துக்கிட்டோமா? ஃபர்ஸ்ட்டு இங்கே x³ எடுத்துக்கிட்டோம்ல. அப்போ tக்கு பதிலாக வேல்யூ என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? x³. அப்போ 1/3 log of x³ divided by x³ + 1 plus k. ஓகேவா? அப்போ இது என்ன பண்ணியிருக்கோம்? சப்டிவிஷன் மெத்தடும் அப்ளை பண்ணி பார்ஷியல் ஃப்ராக்ஷனும் அப்ளை பண்ணி இந்த சம்மை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.